இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நான் மச்சான் ரூம்ல சந்தோஷமா தூங்க போறேன். ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒன்னா தூங்க கூடாதுன்னு அவ்வளவு தூரம் பேசி முடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் இவ கூட தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ ஒண்ணு இல்ல பிருந்தா, அவளுக்கு அந்த ரூம்ல தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கான். அதனாலதான் அதனால பாவம் உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு சொன்னாலா? அதுக்கு நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. ஹே சி 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 என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் அவங்க என் புருஷன், எனக்கு தாலி கட்டினவரு. அவங்க ரூம்ல நான் தூங்க கூடாதா? நீ போடி. ஏய் இத பாரு, அவர் எனக்கும் தான் தாலி கட்டியிருக்காரு. நீ திருட்டு வேலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்க. நான் அப்படி இல்ல. முதல்ல வெளியே போடி. நான் எதுக்கு போகணும்? நீ போகாம வேற யாரு போவா? நீ தாண்டி போகணும். நான் எதுக்குடி போகணும்? நான் தாண்டி முறைப்படி தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி. பார், நான் தான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். நான் இங்கதான் கார், தூங்குவேன், நீ நீ வெளிய வெளிய போ. தான் புருஷன். உனக்கு ஒரு அவரே புருஷன் இல்ல. சொல்லல, உனக்கு ரோடு என்னடி? தலை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நிறுத்துங்க, ஏய், நிறுத்துங்க. ஏய், என்ன என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை, என்ன நடக்குது? இங்க பாருங்க மாமா, அன்னைக்கே பிரச்சனைய பேசி எல்லாருமே தனித்தனியா தூங்கணும்னு முடிவு சொல்லிட்டாங்க. இவ என்னடானா இவர் ரூம்ல தான் படுப்பேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்ன விஜி? எனக்கு அந்த ரூம்ல படுத்துக்க ரொம்ப பயமா இருக்கு மச்சான். பயமா இருக்கா? அதான் அத்தை இருக்காங்கல்ல. ஏய் பிருந்தா, நீ வா, வந்து என் கூட படு வா. அப்ப இவ விஜி பிரச்சனை பண்ணாத, நீ போய் அத்தை ரூம்ல போய் படு. இல்ல மச்சான், நான் எதுக்கு போகணும்? இங்க பாரு விஜி, அப்பாவுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவாரு, சொன்னா கேளு. அப்ப முதல்ல இவள போக சொல்லுங்க, அப்பதே நான் போவேன். பிருந்தா, நீ வா, என் கூட வா வா. நீ வான்னு சொல்றேன்ல, வா என் கூட படு வா. ஷோ அதான் பிருந்தா தான் போயிட்டால, அப்படியே நிக்கிற, போ போங்கறல்ல. இவரை வச்சுக்கிட்டு ஐயா, ஆ? உன்னை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல கஷ்டப்படுறதான்னு தெரியலடா. ஆ? டேய் நான் வரேன். போட. மாறனோட பிளானுக்கு இதானா? என்ன எழுதிட்டு இருக்க இந்த நேரத்துல? இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு, என்ன பண்ணிருக்கோன்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இவங்க இன்னும் தூங்கலையா? என்ன விஜி, ஆ? மறுபடி காஃபி போட்டா எடுத்துட்டு வந்திருக்க? நான் என்னத்த சொல்றது மச்சான், இன்னும் பசியே அடங்கல, என்னன்னே தெரியல. சரி, அத உள்ளேயே வச்சு குடிக்க வேண்டியதானே, அது எதுக்கு வாசலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? ஆ, சும்மா காத்து வாங்கிட்டு பராக்க பார்த்துட்டு குடிக்கலான்னு. காஃபி குடிச்சு பித்த அதிகமாயிடுச்சா? இவன் இந்த நேரத்துல இவ்வளவு காஃபி குடிச்சிட்டு இருக்கா? எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல ஏதாவது காரணம் இருக்குமா? ஏதாவது காரணமா இருக்கும். ம். மாட்டுவா, பார்க்கலாம். ஐயோ, என்ன வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. என் ஆத்தாக்காரிக்கு காஃபி கொடுக்க வந்து நான் காஃபி குடிச்சதுதான் மிச்சம். வயித்த கலக்குது, இனிமே காஃபியே கொடுக்க வேணாம். ஏண்டி, பசி உயிரை போயிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் நீ வருவேன்னு வெயிட் பண்றது? அதுவும் இந்த சப்பாத்தி தான் கிடைச்சதா? வேற எதுவும் கிடைக்கல? சட்னி கூட இல்ல தொட்டுக்கிறதுக்கு. வேற என்ன செய்யணும்? ஏதாவது நான்வெஜ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம்லடி. ஆமா, நீ விருந்துக்கு வந்திருக்க பாரு, உனக்கு தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறுறதுக்கு. ஏமா என்ன இப்படி கடுப்பேத்துற?
அப்ப என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? அம்மா இந்த சப்பாத்திய உனக்கு திருட்டுத்தனமா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா இருமா, பேசாம சாப்பிடு. இதுக்குதான் பொறுமையா சாப்பிடுன்னு சொன்னேன். எவ்வளவு பசிய தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை யார் தாங்க சொன்னது? கதவை திறந்து விடுறேன், போய் சந்தோஷமா வெளியே சாப்பிடு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, வெளியில போனா போலீஸ்ல மாட்டிக்குவேன்பா. தெரியுதுல்ல? அப்ப குடுக்கறத சாப்பிட்டுட்டு பேசாம இருமா. நீ வேற என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு. உன்னால நான் வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஏய், என்ன ஏண்டி பாக்குற? 3 வேளை சாப்பாடு குடுக்குற, அவ்வளவுதானே? மத்த நேரம் அந்த குடும்பத்துல எப்படி கலவரம் பண்றதுன்னு யோசிக்க வேண்டியதானே? ஏமா இடுப்புல வெடிகுண்ட கட்டிக்கிட்டு எப்ப வெடிக்கும்னு தெரியாத மாதிரி இருக்கு ஏன் நிலைமை. இந்த ரூமுக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் மாட்டிப்பியோங்கிற பதட்டம் தான் எனக்கு இருக்கு. வேற எதையுமே என்னால யோசிக்கவே முடியலமா. இங்க பாரு, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழி பாரு. மா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும் டே. ஆமா, நைட் எதுக்கு நீ காஃபி கொண்டு வரல? காஃபி? ஆமா, எனக்கு காஃபி குடிக்கலனா தூக்கமே வராது, தெரியாதா? நைட்டும் குடுக்க மாட்டேங்கிற, காலையிலயும் குடுக்க மாட்டேங்கிற. டீ காஃபி குடிக்காம அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ பண்றது எதுவுமே சரியில்லை. போற போக்குல என்னையும் புடிச்சு கொடுத்துட்டு நீயும் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மட்டும் வந்ததுன்னு வையு, பெத்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடே? பின்ன எனக்கு இந்த குடும்பத்தை அழிக்கணும், அதான் என் முதல் நோக்கம். அதுக்கிடையில யார் வந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஐயோ, ஏய் பிருந்தா, இங்க வா. என்ன இன்னைக்கு ஈவினிங் வெளியில போயிட்டு வரலாமா? ஏய், உன்கிட்ட தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க? அதான் விஜய் இருக்காளே, அவளை கூட்டிட்டு போங்க. என்னது? என்ன பேசிட்டு இருக்க? அவ கூட நான் ஏன் வெளியே போகணும்? இப்பெல்லாம் அவளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நான் எதுக்கு? ஐயோ பிருந்தா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒரு நடிப்பு தான். பிருந்தா சொல்றது கேளு. ஏய் பிருந்தா.